மீட்பெரும் ரட்சகரமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் இந்த காதுகளில் வாழ்த்துகிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 10:11. இயேசுவை விசுவாசிக்கிற யாராயிருந்தாலும், அது படித்தவர்களானாலும் படிக்காதவர்களானாலும், ஏழைகளானாலும் பணக்காரர்களானாலும், உயர்ந்தவர்களானாலும் தாழ்ந்தவர்களானாலும், எந்த குலத்தார் ஆனாலும் இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமாங்க, தேவன் இயேசு கிறிஸ்துவை கிருபாதார பலியா எனக்காக அனுப்பினார் என்று விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில எனக்காக ரத்தம் சிந்தி மரித்து அடக்க பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறவங்க வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில தன் சரீரத்துல பட்ட 5 காயங்களினால என்னை சுகமாக்குகிறார் என்று விசுவாசிக்கிறவங்க வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு கிறிஸ்து சர்வலோகத்தின் பாவத்தையே சுமந்து தீர்த்தார் என்று விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவன் எனக்கு ஜெயத்தை தருகிறார் என்று விசுவாசிக்கிறவங்க வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் சகலவித ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால என்னை நிரப்பி இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு கிறிஸ்து அவரே பரலோகத்துக்கு அல்லது மோட்சத்துக்கு வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறார் என்று நம்புகிறவர்கள் விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு கிறிஸ்து எனக்காக உயிர்த்தெழுந்து எனக்காக பிதாவின் வலது பரிசத்துல இன்றைக்கும் பரிந்து பேசுகிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு கிறிஸ்து திரும்ப வந்து என்னை மனவாட்டியாய் அழைத்து செல்வார் என்று விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவனை ஆராதிக்கிறேன், என்னை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று விசுவாசிக்கிறவங்க வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த இயேசு கிறிஸ்து திரும்ப நியாயாதிபதியாய் வந்து என்னை மாத்திரமல்ல இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் நியாயத்திற்கு போகிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. வேதத்துல ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவை விசுவாசிக்கிற, பிதாவை நம்புகிற, ஆராதிக்கிற நீங்களும் நானும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த விசுவாசத்தோடு இந்த நாளை துவங்குங்க. நாம் ஜெபம் பண்ணலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எந்த சூழ்நிலையில ஆண்டவரே நான் வெட்கப்பட்டு போவோனோ என்று சொல்லி கண்ணீரோடு கூட கவலையோடு கூட பயத்தோடு இருக்கிறவர்களுக்கு நீர் இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா. அப்படியாய் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டு பிதாவாகிய தேவனை விசுவாசித்து ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் எந்த சூழ்நிலையில் வெட்கப்பட்டு போகாதபடி நீர் நடத்துங்கப்பா. நீர் அப்படி செய்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.